வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் எஃப்எம். நாங்க சூரியகுமார். இப்ப தான் முறையா நம்ம சேனல் பார்க்குறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடப்போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்ப எத குறித்து பார்க்க போறோம்னா, உயர்கல்வித்துறை தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, பிஎட் படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் காலேஜ் கல்வியியல் கல்லூரியில பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த பிஎட் படிப்பு வந்து ஒரு சில கல்லூரிகள்ல மட்டும் தான் இருக்கு. ஒரு சில கல்லூரிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த பிஎட் கல்வியியல் கல்லூரி இல்ல. ஒண்ணு அனைத்து கல்வியியல் கல்லூரிகளிலும் ஒருங்கிணைந்த பிஎட் படிப்பு கொண்டு வாங்க. அப்படி இல்லன்னா நம்ம வந்து பிஎட் வந்து 2 வருடம் இருக்கிறத மறுபடியும் 1 வருடமா மாத்துங்க. இந்த மாரி பண்றதுனால வந்து பிஎட் 2 வருடம் படிக்கிறத தவிர்த்து 1 வருடம் மட்டும் படிக்கும்போது, அ கல்வியியல் கல்லூரியில ஆசிரியர் படிப்பு படிக்கிற மாணவர்களுக்கு 1 வருடம் வந்து சேவ் ஆகும். அதனால வந்துட்டு ஒண்ணு ஒருங்கிணைந்த அ க கல்வியியல் படிப்பு பிஎட் படிப்ப வந்து கொண்டு வரணும். இல்ல பிஎட் 2 வருடமா இருக்கிறத 1 வருடமா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு உயர்கல்வித்துறை அ அதுக்கு கோரிக்கை வைக்கிறோம். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.